ஏகப்பட்ட நெருக்கடியை வந்து விஜய்க்கு வந்து காவல்துறை குடுக்குறாங்களே சார். ஏன் 25 நிமிஷம் தான் பேசணும்? ஏன் இந்த வழியா தான் போகணும்னு ஒரு நான் நெருக்கடியை முதல்லயே குடுக்குறாங்க. சொல்லிட்டேன். 25 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாதா? நம்ம 5 நிமிஷம் மேல பேச மாட்டோம்ல. சார் ரொம்ப அதுப்புங்க போலீஸ்காரங்களுக்கு. 25 நிமிஷம் நீங்க பேச சொன்னீங்கன்னா என்ன பண்றது? மதுரையில பேசினார்ல சார். என்ன பேசினாரு? 30 நிமிஷம் பேசினார்ல. என்ன பேசினார் சொல்லுங்க. ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்க. அங்கிள், சிங்கம் 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லுங்க. திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டி. ஒரு வரி. அப்புறம் கள்ள கூட்டணி ஒரு வரி. நீட் எதிர்ப்பு ஒரு வரி. வேற என்ன எதிர்ப்பு? காவிரி பிரச்சனையா? பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு ஒரு வரி. வேற தொடர்ச்சியா நீங்க அண்டர் எஸ்டிமேட் இப்ப சொல்லுங்க. எடப்பாடி நேத்து என்ன வர பேசினாரு? சனிக்கிழமை விஜய் பேச போறாரு சார். அதை வச்சு நாம பேசுவோம் சார். பிக் பாஸ் அவரு சனிக்கிழமை வருவாரு. கமலாசன் வந்தாரு. சனிக்கிழமை வந்து அரிய கருத்துக்களை சொல்லுவாரு. பிக் பாஸ் வீக்கெண்டு எல்லாத்துலேயும் வித்தியாசங்க. அட மனு கொடுக்க போனால் கையை கட்டி உக்காந்துக்கிறது, பொதுச் செயலாளரை போகிறது, அந்த மனுவை கொண்டு போய் ஐயர் முன்னாடி வச்சு பரிவட்டம் கட்டிக்கின்னு என்னமோ மெடல் குத்த மாதிரி அதை கொண்டு போய் கொடுக்கறது, அதில் கேஸ் போட்டால் புலம்புறது. இது பாருங்களேன், இதில் போங்கு பாருங்களேன், இவர் மேலே கேஸ் போட்டாங்க, விஜய் மேலே. இந்த புஷியானது கொஞ்சமாவது இறக்கம் இருக்குதா? ஒரு அறிக்கை விட்டுருணும்ல, என் தலைமை மேலே 3 பிரிவின் கீழே வழக்கு போட்டிங்க, அநியாயம் இல்லையா அப்படின்னு பண்ணோம்ல. அதில் என்ன மாதிரி கேஸ் இது? எவனையோ தூக்கி போட்டாங்க. இவங்க ஒரு ஆளை செட் பண்ணி கொண்டு வந்து புகார் கொடுக்க வச்சாங்க. பொய் புகார் தானே அது. குன்னம் அவன் வந்து காலிஃப்ளவர் தலையன், இவனுக்கு பங்கு இருக்குது. இவனை கூட்டு வந்து அதே சட்டையை கலர் கோடு போட்ட சட்டையை போட்டு புகார் கொடுக்க வச்சாங்க. கரெக்டா? ஆமா. அதுக்கு தானே வழக்கு போட்டாங்க. யாராவது வாய் திறந்தாங்களா? அட்லீஸ்ட் ப்ரெஸ் மீட் வச்சிருக்கணும்ல, என் தலைவனை இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இது அநியாயம் இதுன்னு. யாராவது நிர்மல்குமார்கிட்ட பேச விட வேண்டியது, நல்லா பேசுவார்ல, ப்ரெஸ்ஸை பற்றி கவலைப்பட மாட்டார்ல, எந்த கேள்வி வந்தாலும் எதிர்கொள்வார். அட்லீஸ்ட் அதாவது பேசலாமே சார். அவரை விடுங்க, அவர் தமிழ் வித்தியாசமாக வரும், அப்புறம் அதை எடுத்து ட்ரால் பண்ணுவானுங்க. நிர்மல்குமாரை விட்டு அவர் பேச போகிறாரு. இந்த மாதிரி விஷயங்க, இவர் வேற பொய் புகார், தலைவருக்கு எதாவது பண்ணாங்க, வன்மையாக கண்டிக்கிறேன், எதாவது பண்ணீங்களா? ஆனால் புஷிக்கு மேலே போட்டோன்னே பாருங்கள், விஜய் கண்டிக்கிறாரா? அதாங்க மனசு. அந்த மனசு தான் தெய்வம்.